ஒரு புலவே வருக திருப்பலி செல்லும் மங்கள ஆரத்தி எழுத்துமை அழைப்போம் மக்களே வருக திருப்பலி கண்டிட இருதரம் வீட்டு அழைக்கின்றார் இதயத்தில் பொதிந்திட அழைக்கின்றார் திருப்பலி வாருங்கள் மீட்பினை நிதம் கண்டிட வான்தேவன் புகழ் பாடுங்கள் பாரெங்கும் வரும் சூழ்ந்திட பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே அருள் தந்தையர்கள் அருள் சகோதரிகள் மற்றும் இறை மக்களாகிய உங்கள் அனைவரையும் இறை இயேசுவின் நாமத்தினால் அன்புடன் வரக்கொள்ள வந்துள்ள அருள் சகோதரிகள் அன்னை லூர்து அன்னையின் பெருவிழாவை நாம் சிறப்பாக கொண்டாடி இருக்கின்றோம். இந்த நாளிலே இறைவனுடைய அன்பையும் ஆசிரையும் அருளையும் அன்னை மரியாளின் வழியாக நமக்கு இன்று பல அருள் தந்தையர்கள் இங்கு வந்து நமக்கு பெற்று தந்திருக்கின்றார்கள் என்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதே நேரத்திலே சிறப்பாக என்னுடைய பாசமிகு பங்கு தந்தை அருள் தந்தை மைக்கேல் அடிகளார் அவர்கள் இந்த திருப்பலியிலே தலைமையேற்று இறைவனுடைய ஆசிரை அன்னை மரியாளின் வழியாக நமக்கு பெற்று தந்திருக்கின்றார்கள். அவர்களை பற்றி எல்லாருக்குமே தெரியும், யாரும் அவர் தெரியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. வந்து 9 மாதத்திலே ரொம்ப சுறுசுறுப்பாக மக்களுடைய ஆன்மீக பணியிலே அதிக முயற்சி எடுத்து ஒவ்வொரு வீடாக சந்தித்து, இதோட நான் நினைக்கிறேன் 3வது சந்திக்கிறாங்க. போப்பாளர் இன்னைக்கு சொல்றாரு, மக்களை நாடி செல்லுங்கள். அதே மாதிரி நம்முடைய அருட்தந்தையும் மக்களுடைய இல்லத்தை நாடி சென்று அவர்களோடு உறவாடி அவர்களோடு உறவை பலப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஆன்மீக வழியிலே அவர்கள் அனைவரையும் விட்டு செல்ல பல முயற்சிகள் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எந்த வேலையும் துணிவோடு செய்யக்கூடியவர்கள். அவர்களுக்கு இந்த நேரத்திலே எங்களுடைய SMMI சகோதரிகள் சார்பாக வாழ்த்துதலையும் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் இந்த திருப்பலி சிறப்பாக அமைய மற்றொரு காரணம், நம்முடைய தஞ்சை மறை மாவட்ட வேந்தர் அவர்கள் ஃபாதர் சகாயராஜ் மிக அருமையாக தெளிவான சிந்தனைகளை எவ்வாறு எம் சபை நிறுவனர் எங்களுக்கு அந்த மரியாளை பற்றி எடுத்து சொன்னாரோ அதை தெளிவாக சொல்லி பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலம் நீ இன்னொரு மரியாளாக இரு, நீ மரியாளின் காட்சியாக வாழ்ந்திடு என்ற 2 சிந்தனைகளையும் மிக தெளிவாக எடுத்து கூறி நாம் அந்த சிந்தனைகளோடு நம் இல்லத்திற்கு செல்ல நமக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார். இந்த நேரத்திலே அருட்தந்தை சகாயராஜ் அவர்களுக்கு எங்களுடைய இல்லத்தின் சார்பாக நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த இரு தந்தையரோடு இன்னும் பல அருட்தந்தையர்கள் இங்கே இருக்கின்றார்கள். சிறப்பாக மேய்ப்பு பணி நிலைய இயக்குனர் தந்தை ஃபாதர் சபரிமுத்து, மறை மாவட்டத்திலிருந்து பிஷப் ஹவுஸ்ல இருந்து எல்லா ஃபாதர்ஸுமே வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. மறை மாவட்ட ப்ராஜெக்ட் செக்ரட்டரி ஃபாதர் ஜான் பிரிட்டோ அவர்கள் மற்றும்
பிஎட் காலேஜ் பொறுப்பாளர் தந்தை ஃபாதர் ஸ்டீபன், கலைக்குழு தொடர்பு மையம் பொறுப்பாளரான ஃபாதர் சுவாமிநாதன், இன்ஃபன்ட் ஜீசஸ் குழந்தை இயேசு திருத்தலத்திலிருந்து வந்திருக்கின்ற அதிபர் தந்தை ஃபாதர் ஜூலியன் மற்றும் ஃபாதர் சார்ல்ஸ், எங்களுக்கு எப்பொழுதுமே சாப்ளைன், அதாவது வாரத்தில் ஒரு நாள் வந்து எங்களுக்கு திருப்பலி நிறைவேற்றுகின்ற குருக்களும் மற்றும் ஹவுஸ் மினிஸ்டர் பிளஸ் செக்ரட்டரி ஃபாதர் டேவிட் அண்ட் ஃபாதர் மார்டின் அவர்களுக்கும், சர்வேட் இல்லத்திலிருந்து வந்திருக்கின்ற ஃபாதர் டோனி, பொருளாளர் தந்தை ஃபாதர் ஆரோக்கியசாமி மற்றும் எங்களுடைய அசிஸ்டன்ட் பங்கு தந்தை ஃபாதர் பெர்னாண்டஸ், இவர்கள் அனைவரும் இன்றைய தினத்திலே பல்வேறு அலுவல்கள் இருந்த போதிலும் அவற்றின் மத்தியிலே அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இன்று எங்களுக்காக இந்த திருப்பலியை நிறைவேற்றி எங்களுக்கு ஜெபித்து எங்களை வாழ்த்தி வந்திருக்கின்ற அத்தனை குருக்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு நாம் அன்னையின் லூர்து விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். லூர்து நகரிலே இன்றும் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு சென்று அற்புதங்களையும் அதிசயம் கண்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். அன்றைக்கு 1858ஆம் ஆண்டு வேதாந்தத்தில் காட்சி கொடுத்த அதே அன்னை மரியாள் அதே அந்த லூர்து நகரிலே அந்த கெபியிலும் நீரூற்றிலும் ஏராளமான புதுமைகள் செய்து வருகிறார்கள். அந்த புதுமைகள்ல நிறைய ஆயிரக்கணக்கான புதுமைகள், ஆனா 64 புதுமைகள் மட்டும்தான் திருச்சபையால அங்கீகரிக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கின்றது. அதுல ஒன்றை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது 1870 கப்ரியல் என்பவர் கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்து ரொம்ப கிறிஸ்துவ வாழ்க்கையில ரொம்ப ஈடுபாட்டோட இருந்தாரு, புத்திசாலியாகவும் இருந்தாரு. ஆனா 18 வயதுக்கு அப்புறம் இயேசுவை மறந்துட்டாரு, கடவுளை மறந்துட்டாரு, கோயிலுக்கு வரது மறந்துட்டாரு, எல்லாத்தையுமே மறந்துட்டாரு. அவர் தபால் நிலையத்துல தபால் துறையில வந்து பொறுப்பாளராக இருந்து பணிபுரிந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவரு ஒரு நாள் ரயில சென்று கொண்டிருக்கும் பொழுது ரயில விபத்து ஏற்பட்டு ஒரு 52 அடி தூரம் அவரை தூக்கி எரியப்பட்டது. அப்ப அந்த நேரத்துல பயங்கர பனி, யாருமே அவரை தூக்க கூட வரல. 7 மணி நேரம் அந்த பணியிலே இருக்காரு. அந்த பணியில இருக்கும் பொழுது அதுக்கப்புறம் 7 மணி நேரம் கழிச்சு யாரை தூக்கிட்டு வந்து ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்க்கிறாங்க. அங்க கொண்டு போகும் பொழுது அவருடைய உடம்புல வந்து இடுப்புக்கு கீழே எந்த விதமான உணர்வுகளுமே கிடையாது. ஒன்லி இடுப்புக்கு மேலதான் ஃபங்க்ஷன், வேற எல்லாமே எதுவுமே அவருக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. எதுவுமே அவரால் செய்ய முடியல, சாப்பிட முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. 8 மாதம் மருத்துவமனையில வச்சிருக்கிறாங்க. 8 மாதம் மருத்துவமனையில வைத்த பிறகு திருப்பி வீட்டுக்கு கொண்டு போறாங்க. வீட்டுக்கு கொண்டு போகும்பொழுதும் டியூப்ல தான் சாப்பாடு போயிட்டு இருக்குது. அவரால் எழவோ உட்காரவோ திரும்பவோ எதுவுமே செய்ய முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவரு அப்பயுமே வந்து கடவுள் பக்தி கிடையாது. ஆனா அவருடைய அத்தை ஒருத்தர் வந்து ரொம்ப லூர்து மாதாவில பயங்கர பக்தி. அவர் வந்து சொல்றாரு, அவங்க வந்து சொல்றாங்க, வா லூர்து மாதாவை போய் ப்ரே பண்ணிட்டு வரலாம், லூர்து நகருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் வந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு தொடர்ந்து அந்த அம்மா, அந்த அவங்களுடைய அத்தை வந்து டெய்லி அவங்க லூர்து மாதாட்ட இவங்க மனம் மாறணும், இவங்க சீக்கிரம் வந்து லூர்து நகருக்கு வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. அப்படி வேண்டிட்ட பிறகு ஒரு நாள் அவங்க அம்மா வந்து அவங்களோட பல நாள் பேசி கடைசியா ஒரு சம்மதம் தெரிவிக்கிறாரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வர நாள்ல என்ன ஆச்சுன்னா திடீர்னு அவங்க கிளம்புறாங்க. அவருக்கு வந்து சுயநினைவெல்லாம் இழந்துடுறாரு. இழந்த பிறகு எல்லாரும் சொல்றாங்க, பக்கத்துல இருக்கவங்களாம் இவர் வந்து சாகதான் போறாரு, பேசாம விட்டுடுங்க, போக வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் அவங்க எல்லாம் அந்த ஃபேமிலி பீப்புள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நாங்க கொண்டுட்டு தான் போவோம், சத்தால அங்கேயே போய் சாகட்டும் அப்படின்னு சொல்லி லூர்துல அவர் கொண்டுட்டு போறாங்க. அங்க போகும்பொழுது ட்ரெயின்ல போகும்போதெல்லாம் பயங்கர அவருக்கு உடம்பு முடியலதான். இருந்தாலும் அங்க போன பிறகு அவர் ஒரு நல்ல பாவ சிந்தனை செய்றாரு. அப்புறம் திருப்பலியில கலந்து கொண்டு நன்மை எடுக்கிறாரு. அது எடுத்த பிறகு அங்க லூர்து நகர் ஊற்று, அந்த ஊற்று ஒண்ணு இருக்குது. அந்த ஊற்றுல வந்து அந்த உடம்பு முழுசும் அந்த தண்ணியை தீர்த்தத்தை எடுத்து தழுவுறாங்க. தடவிட்ட பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சும் அவருக்கு வந்து ஒன்றும் சரியாகல. உடம்பெல்லாம் ஒரு மாதிரி வீங்குற மாதிரி இருக்குது. அப்ப அவங்க வந்து கொஞ்சம் மனசு விட்டு போறாங்க, போலாமா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரெச்சர்ல தான் கொண்டு போறாங்க. அப்ப ஸ்ட்ரெச்சர்ல கொண்டு போற நேரத்துக்கு என்ன ஆகுதுன்னா, நற்கருணை பவனி எப்பவுமே சாயங்காலம் லூர்து நகர்ல நற்கருணை பவனி இருக்கும். நிறைய பேர் வியாதியஸ்தர்கள்லாம் வந்து ஸ்ட்ரெச்சர்லயும் வீல் சேர்லயும் கொண்டு வந்து அங்க நிறுத்துவாங்க. அதாவது இயேசுனுடைய பார்வைக்காக. அந்த சமயத்துல அந்த மாதிரி நற்கருணை பவனி நடந்து கொண்டிருக்கும் பொழுது இவர் வந்து அங்க பக்கத்துல அப்படியே மற்றவங்க நின்று உருக்கமா ஜெபிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே நற்கருணை பார்த்து ஜெபிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல குருவானவர் அவர் இருந்த பக்கம் திரும்பி அந்த நற்கருணை வச்சு சிலுவை அடையாளம் வரைகிறாங்க. சிலுவை அடையாளம் வரையும் போது மற்றவங்களாம் பார்த்து ஜெபிச்சுட்டே இருக்கிறாங்க. ஆனா இவர் வந்து திடீர்னு சத்தம் போடுறாரு, என்னை எழுந்துச்சு நிக்க வைங்க, என்னை எழுந்துச்சு நிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப உடனே வந்து எல்லாரும் அவரை வந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே எழுந்து நிக்க வைக்கிறாங்க. உடனே கொஞ்ச நேரத்துல அவர் ஓடி போய் மாதாட்ட போய் நான் நல்லாயிட்டேன், நான் நடக்க முடியுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம்.
மாதா செய்த புதுமை. அதே நேரத்துல அந்த இயேசு அந்த நேரத்துல அவருடைய பார்வை அவர் மேல பட்டதுனால அன்றைக்கு அவர் குணமானார். அவரு நல்லாயிட்ட பிறகு அவரு 1901 வந்து அந்த புதுமையை வந்து 64 டாக்டர்ஸ் கொண்ட ஒரு குரூப் வந்து அவங்கள வந்து இது அறிவியல் பூர்வமா உண்மையானதா அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 50 வருஷம் அந்த லூர்து நகரிலே இந்த மாதிரி நோயாளிகளை ஸ்ட்ரெச்சர்ல கொண்டு போறதுக்கும் வீல் சேர்ல கொண்டு போறதுக்கும் அவர் பணி செய்து 83வது வயதுல அவர் இருக்கிறார். அதனால அன்னை மரியாள் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். அந்த லூர்து அன்னையை தேடி வந்திருக்கின்ற நாம் அனைவரும் அவரிடத்திலே நம்முடைய மன்றாட்டுகளையும் நம்முடைய ஜெபங்களையும் அவரிடத்திலே ஏறெடுப்போம். நிச்சயமாக அவள் நம்மை காப்பாள், அவள் நம்மோடு வருவாள், நம்மோடு நடந்து செல்வாள். நன்றி அனைவருக்கும். வான உணவு கொண்ட நாங்கள் பலி முடிந்தது. ஓவியமே இயேசுவை கலந்து